ஆக மொத்தம் பெரிய கேடெல்லாம் இல்லை, ஆனால் சுத்திலூண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா கட்டுப்படியாகும் சத்தியமாக நாளாக எடுத்துகிட்டு போக மாட்டேனம்மா. இப்போ நான் பக்கத்தில் ஓட்டமாக ஓட்டிக்கலான்னு சொல்லிவிடுவோம் ஒரே வார்த்தையில். அப்படி சொன்னோம்னாதான் இங்கே ஏகப்பட்ட வண்டி இருக்குது. இதுக்கோசரம் பார்த்தா நமக்கு தானே நட்டமாக போகுது. ஓகே நண்பா, இந்த ஷாட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சுராஜ் சவுண்டு தான்டா. இதுக்குன்னே ஒரு சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இல்லை, சுராஜ் லவர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா நண்பா? சுராஜ் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவேன். இவங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்குன்னே தனியாக ஒரு பட்டாளமே இருக்கிறாங்க தெரியுமா சுராஜுக்குன்னு. இந்த சவுண்டுக்கு ஐ லவ் யூ சுராஜ் அப்படிங்கிறாங்கல்ல, எத்தனை பேருக்கு இந்த சவுண்டு பிடிக்கும் தெரியுமா? அடிமை ஆல்ரெடி இவங்களில் தான் ஒன்று ஓடுது ரொட்டேட்ரு. அவர் வேற ரேடியோ சவுண்டு தோல் கலப்புது. யாரு இவரு மாப்ப? நீங்க இங்கேயுமா பெரிய ஆளுங்கிறாரு? ஓ, ஊத்திட்டா அதுல எதுக்கடா ஊத்துனீன்னு கேட்பாரு. ஆமா, மாப்பிள்ளை கேளு. ஐயோ, தொடச்சு யார் ரொம்ப நாள் தொடப்பியா நீ? ஏன்னா மாப்பிள்ள அண்ணன் தம்பி மாற்றி கட்டில் தொடக்கிறது தான் வேலையா? என்னடா அது? என்ன ஊத்துனப்ப? ஏய், காட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறதான். காட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஓட்டுறதான். ஏன் மாப்பிள்ள காலேஜ் என்னத்தை படித்த? எக்ஸாம் எழுதிட்டியா? என்ன போன? மாப்பிள்ளைலாம் இது மாதிரி இருக்கணும். ஆர்எக்ஸு தான், எத்து தான். டே மாப்பிள்ள நீலாம் எதுக்கு கிடக்குற? சரி, ஆமாம்மா, இது வாங்கிடக்கூடாதுல. இந்த டியூக்கு, R15 ஏமாப்ப அது மாதிரி வண்டி எடுக்கணுமாப்ப. அதெல்லாம் கட்டி வச்சுட்டு வரையா தானே? வேற என்ன பண்ணுவோம் நாம? ஓட்டுறதாம்மா, ஓட்டு. சரி, எந்த வண்டியுமே ஓட்டுறது இல்லையாம்மா? இப்போ டிஸ்க்கு காயமே எல்லாம் இருக்குது. வாடகைக்கெல்லாம் போகிறது இல்லையா? ஏய், ஒலை ஓட்டுவான் பாரு நம்ம வண்டியோட ஸ்பீடு. நேற்று நீ ஓட்டினியா மாப்பிள்ள? நீ எப்படி ஓட்டினா? இவன் வைக்கிறான் பாரு, ரோட்டில் ஓடுறோம்னா டர்புன்னு போவோம். இது ஒன்றா எடுக்குன்னு போகுது. மகேந்திராவே இவ்வளோ ஆக போகாது. வயல் இதோட முடிஞ்சிச்சுறாங்க பாரு வரப்பேன். அதனால தான் நான் கோட்டரை கோயில் அந்த போர்டு போடுறாப்புல அந்த வண்டி வச்சுக்கிட்டு. அது பழைய மாடல் இல்லை. ஆனால் அது 10,000 உங்கள் வரல 5 கிலோ போடுங்களா? அது 855டா, 55 ஹெச்பியில் அது. ஆனால் பவர் ஸ்டேரிங் இந்த ஆம்பியா இந்த போர்டு போடுறான். எடுத்து ஓட்டி பால் சவுண்டு மட்டும் சைலண்டாக கொடுத்துருந்தானா? என்ன அவ்வளோ பிடிக்கிறது? நீ பிடிப்பாங்களா? பிடிப்பீங்க, டீசல் குடிக்குதும்பீங்க. நீங்கள் டீசல் குடிக்காத ஓட்டுனீங்க. கலப்பை பழைய மாடல் கலப்பையாக போயிருக்கு. நம்மளதாட்டு இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இவங்களுக்கும். ஆனால் கல்லு காட்டு இதுக்கு மேலே வெயிட். அது இதுதானே ஃபஸ்ட் எடுத்த வண்டியா? இன்னும் ஓட்டுறான்.
எவ்வளோ அசால்ட்டாக போகுது பாரு. எடுக்க மாட்டாங்கிறாங்க. ஆமாம், இந்த வண்டி மைலேஜ் அடிச்சுக்கிறதுக்கு அந்த வண்டி உழவடிக்கிறதுக்கு எந்த வண்டியும் இப்போ தேடல் ஓடிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை ஐப்போஸ்டான்னு தெரியல, என்ன போடுது பாரு. இதெல்லாம் ஆள் சரியா எதுக்குறாங்க ஊருன்னா ஓட்டுற ஃபர்ஸ்ட் இயர்ல ஓட்டுற தேடிக்கிறதுக்கு இந்த வேகம் போகுதுல. சொன்னாரு இதெல்லாம் வாமூல் டைமாக இருக்கும்டா. புதுசாக டைம் வச்சா ஓட்டுறாங்க. என்ன ஆர்பிஎம்மா இருக்கும் ஆர்பிஎம் என்ன ஓட்டுறான். மாப்பிள்ள டீசல் எவ்வளோ போகுதுன்னு கேட்டோம். 4 லிட்டர் தான் சொல்லுவோம். கேட்டோம் 4 லிட்டர் தான் சொல்லுவோம். இது என்ன 45 HP தானே? ஆனால் அது இழுக்கிறது அருமையான எலும்பு மாதிரி. பாரு இன்ஜின் ஒன்றும் பெருசாகவே ஆர்பிஎம் ட்ராப் ஆகும். இவெல்லாம் நம்ம ஊரில் 4 வண்டி இருந்தால் வச்சுக்கா, நாமளாம் ஓட்ட முடியாத கார்த்தி ஓரம் கட்டி போடுவாங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டி போடுவாங்க. அவரை ஒரு 10 ஆர்பிஎம் மேலே வச்சதே இல்லையா? யாரு அது வண்டி வேகமாக போகுது. அது ஓட்டுனா கடைசியாக இருந்தாலும் தெரிஞ்சு வித்தேப்டாப்பில் மனுச்சு ஓட்டணும். அதுக்குன்னு என்ன ஒரு லிமிட்டாக ஓட்டணும். அவர் 2 வண்டி ரேடியல் டயர் மாதிரி குறிப்பாக அருமையாக போகுது. ஸ்லீப்பே இல்லாத போகுது பாரு. ரேடியல் டயரு ஸ்லீப்பேஜே இல்லாத போகுது பாரு. பட்டுன்னு தூரமாக கால வழி மறுபடியும் போட்டார் பாரா. அதான் எங்க அந்த புது வண்டி எடுத்தார்ல, அது இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன எடுத்தா அந்த புது வண்டி எப்படி கட்டாகி போ. நம்ம உங்களெல்லாம் வந்து திரும்பலங்கிறீங்க. இவன் எப்படி கட் பண்ணுறான் அப்படியே நூல் மாதிரி ஒடியுது. அதெல்லாம் இது கலப்பை வெயிட்லெஸ் தான். இது திரும்ப ஓட்டி விட்டாண்டா வழியே. மாப்ப போய் பங்காளிகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடு. என்ன மாப்ப இப்படி ஓட்டுறா அப்படின்னு. டிரைவரா இங்கெல்லாம் ஏறுறது நம்மளதெல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு. மண் எவ்வளோ அள்ளிக்கிட்டு வருது பாரு. இல்லை மண் எவ்வளோ அள்ளிக்கிட்டு வருது பாரு. ஓகே நண்பா, சுராஜ் வண்டியோட கலப்பை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு. நம்ம மகேந்திராவுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி. யாருக்கு கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம். கதையாமாப்பா சுராஜோட பவரை. ஓகே நண்பா, இத்தனை பேர் பார்க்குறீங்களா சுராஜ் யார் வச்சுக்கி இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு மாப்பிள்ளை சொல்லுங்க. ஜாண்டியருங்கிறான். இதோட பர்ஃபார்மன்ஸ் கேட்டுப்பாரு. எப்படி கட்டாயி எப்படி வண்டியை நூல் மாதிரி வளைக்கிறான் பார்த்தியா. எங்கள் அப்பா வேற சவுண்டு குறைச்சிட்டாரு. எப்பாரா வராரா? அவருக்கு தெரியலடா. இதை இந்த வயலில் ஓட்டணுமா? அப்புறம் இதில் பூந்து வர்றாரு. இந்த பூண்டை காட்ட ஓட்டுவாரா? ஓடிட்டு நாங்கள் ஓட்டுறதோட இது பல மடங்கு வேகமாடா. ஸ்பீடு கம்மியா?
ரோட்டில் போகிற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க, ஸ்பீடு கம்மி. எங்கள் ஊரில் ஒருத்தர் வச்சுருந்தாரா, ஆனால் வந்து அவர் வெறும் 10 RPM ரோட்டு தான் கிராய்க்கு இல்லாத போயிடுச்சு, வண்டி விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவு பிடிச்சி ஓட்டுருந்தாப்புல வச்சியா, அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்தாண்ட போகிறது என்ன தெரியும். ஒரே சேலம்மா இப்போ ஒரு சாலுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. கரெக்டாக வருது, கரணி ரெடி எப்படி பாருங்க, அப்படி கம்பி பிடிச்ச மாதிரி. ஆனால் ஓட்டி பழகிட்டா இந்த வண்டியை அடிச்சிக்க முடியாது. இதனால தான் எங்களுக்கு எந்த வண்டிக்கும் போகிறதுக்கு. நீங்கள் எடுக்க முடியாது, முதல்ல அவர் எடுக்க முடியாது. நீங்கள் வேறு வண்டியை எடுத்து ஓட்டினீங்கன்னா அவர் எடுக்க முடியாது. இளமுருகன் அந்த வண்டி எடுத்து தருவோம். என்ன ரேட்டா? 5 20. எவ்வளோ பொறுமையாக ஓட்டுறான். எவ்வளோ பொறுமையாக இது பொறுமையாக போகுதா? ஐயோ அப்போ நல்ல பையன். அப்போ இவன் கெட்ட பையன். மாப்பிள்ளை வந்து லோடு பண்ண மாட்டான். புக் பண்ணி வச்சுருக்கோம். டோக்கனா? டோக்கன் 1 2 3 4 5. அடுத்த வயலு மாப்பிள்ள என்ன போய் எக்ஸாம் எழுதியிருப்பான், அதுங்காட்டி வந்துட்டான். கலப்பை மட்டும் இன்னும் கொஞ்சம் அடுத்த இடம்லாம் போடாமல் கலப்பு ஹெவியாக போட்டுக்காம மட்டும் நல்லா தான் இதுவும் இறங்குது. இதுக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லாத இறங்குது. பார்த்துருப்பில்ல மாப்பிள்ளையோட புது கலப்பையா வீடியோவில்? ஓட்டம் தான் இல்லை, சும்மா இருக்குது. அன்னைக்கு ஓட்டினதோட சரி, அந்த வீடியோக்கு வந்து ஓட்டினதோட சரி. கலப்பை நான் கூட ஒரு மணி நேரம் வீடியோ போடுறியா? எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு யாருக்கும் பொழுதுனைக்கும் ஓட்டுறதுலாம் ஃபீல்டு இல்லை. பொழுதுனைக்கு ஓட்டும் போது நீங்கள் ஓட்டிட்டு இருப்பீங்கள. இன்னும் ஏன் வண்டி எடுக்கிறது எனக்கு டைம் சரியாக இருக்கும். நான் எங்கே போய் உங்களுக்கு ஃபீல்டு எடுக்கிறது? ஃபீல்டு அங்கே போயிட்டாரு ஓட்டுறாரா, மேலே ஏறுறாரா? அதுக்கு எதுக்கடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறாரு ஓட்டுறாப்புல? நாங்களாம் இருந்தால் அந்த வயலில் எடுத்துருந்தா லோட் டாப் போட்டு குடுக்குன்னு ஓடி நான் ஒரு சுற்றி வந்துருப்போம். இவ்வளோ மொல்ல போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வண்டியை எதுக்கு எடுத்தாலும் ஸ்பீடாக போகிறதுனால நீங்கள் ஓட்டுறீங்கப்பா. இது பருப்போட சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ ஒரு வயலே அவ்வளோதான். நான் 3 தான் அவ்வளோதான். நான் இருக்கிற இங்கே பூந்து போயிட்டு இருக்கிறாரு, ஓரமாக போயிருக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். ஓ வயல் அவ்வளோ தானா? அவ்வளோதான். சரி இந்தாண்ட ஒரு தார் இருக்குது. அந்த ஓட்டிட்டு இந்தாண்ட வந்துட்டு ஓரத்தை ஓட்டிட்டு சென்டர் ஓட்டிட்டு இப்படி வந்துடுது பிளான். அருமடா மாப்பு இல்லையே, வெளியில் போகிறானா தெரியல, யூட்டன் போடுறானே. எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஓட்டுறான்? இது அதை ஓட்டிட்டு சரி ஜாண்டியெல்லாம் உழவுக்கு எடுக்கிறது இல்லையாம்மா? இப்போ எடுப்போம், அதிகமெல்லாம் எடுக்கிறது இல்லை. டிரைவர் ஓ வெளியே போயிட்டான். அவன் நான் அதுக்கு போகிறான். அந்தான வயல் இருக்குமோ? அதை ஓட்டுவான். ஓகே மாப்பிள்ளை, இவங்க வண்டியும் ஓட்டிட்டு ஓரம் பாரம் மண்ணும் தள்ளுறாங்க, வரப்பும் போட்டு விட்டுறாங்க பாருங்களேன். ஆனால் இவங்க ஃபீல்டு எல்லாமே இப்படி தானே ப்ரோ. சுராஜ் வண்டினாவே இப்படி தானே, ஃபீல்டு இப்படி தானே. ஆனால் ஓட்டுறாங்க டர்புருன்னு. மைலேஜ் அருமையான மைலேஜ், 4.4 தான் சொல்கிறான். ஏ மாப்ப இந்த ஓரம் ஓட கிடக்குதுன்னு ரொட்டேட்டர் ஓட்டுறது ஓட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. வரப்பு சின்னதாக இருக்குதுன்னு கரை போடுறாங்க. இது மாதிரி யாராவது வரப்பு கரை போடுறீங்க சொல்லுங்க நண்பா. நெடுவுலுமே போடணுமா? ஆளுங்க போடுறதுக்கோசரம் பாருங்க கரை எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா வரப்பு. ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ரொட்டேட்டரில் தான் கரை போடுவீங்க. இவங்க கலப்பையிலே கரை போடுறாங்க. சவுண்டு தான் கரு 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 கருன்னு.
பழசாகி போச்சா? இதுதான் இவங்க எடுத்ததுல இவங்க கம்பெனிலே முதல்ல எடுத்த பழைய வண்டியா நண்பா. நம்ம செட்டுங்கெல்லாம் வர வச்சு மண்டகாய் வச்சுக்கிறேன்னு நினச்சிருக்கிறானுங்க. ஆளு விட்டு கரை போடணும், வேறு வண்டியிலே கரை போட்டுட்டு இருக்கிறானுங்க. எப்படி ஆள் ஏடா என்ன வேண்டா வேறு வண்டியிலே கரை போடுறாங்க. எப்படி இவங்க ஆள் எப்படி ஓட்டுறதுக்கு ஓட்டி ஒரு 2 மணி நேரம் இந்த வண்டி ஓட்டி பழகிட்டீங்கன்னா நம்ம வண்டியை நம்ம ஓட்ட மாட்டோம். ஒரு டர்ன் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக போகும். இதில் என்ன ரேடியல் டயர் போட்டிருக்கிறாங்க. இன்னும் அருமையாக இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸு. ரேடியல் டயர்லாம் நார்மல் டயராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். நம்ம ஊரில் வரப்பு கட்டினா எங்கடா நம்ம அது ஆம்பளை சின்ன ஆம்புடா. அது அவங்களுக்கு நேக்கு தெரியுது, கரெக்டாக ஓட்டுறாங்க. நம்மளதெல்லாம் பெரிய ஆம்பு. ஓகே நண்பா, இதில் யார் யார் சுராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சுராஜ் வந்து உங்கள் இந்த 744 SI இது மைலேஜ் என்ன தரும்? இவன் வந்து 4 லிட்டர் குடிக்குதுன்னு சொல்கிறாப்புல தரிசிட்டு. அவன் 2 பேருமே தான். உங்கள் ஏரியாவில் வந்து இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும்? சுராஜ் ஆதிக்கம் அதிகமாக இல்லை கம்மி? எங்கள் ஏரியாவில் ஜாண்டியர் மையந்திரன்னு சொல்கிறீங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓரம் காரியாக கட்டிட்டு அந்த அளவு வரலாம். ஆமாம், சைலன்சர் அப்படி ஓடுது. இது ஒரு தாள் ஓட்டுவானா அப்படியே விட்டுருவானான்னு தெரில. ஒரு சாலை ஓட்டணுமா? அவ்வளோதானா? அதுவும் ஓட்டணுமா? இப்படி மண்ணு தள்ளுறதெல்லாம் வரப்பு 6 அடி நவந்துரும்டா. டே வரப்பு 6 அடி தெரில. தண்ணியே ஒட்டுக்கா போயிருந்தோம் கூட வளர்த்து ஓட்டுவாங்க. பரம் போடாது ஓட்டுறதே இல்லையாட்டுக்கிட்ட. பரம் போட்டு தான் அடிச்சு விட்டு நிறவறாங்க. நல்லா கலப்பையும் ஃபுல்லாக இறக்கி விட்டு தான் ஓட்டுறாப்புல பேர். கொஞ்சோட தூக்கி பிடிக்கல. ஃபுல்லாக எவ்வளோ இறக்கணுமோ இறக்கி விட்டு தான் ஓட்டுறான். அது போட்டு போகுது. ஓகே நம்ம சுராஜ் எப்படி போவோம், இது எப்படி இருக்கும், எல்லாம் மல்டி பர்பஸுக்கு சூட் ஆகுமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நிறையா நண்பர் இந்த சுராஜோட நண்பர்கள் நிறையா பேர் கேட்குறீங்க சுராஜ் வண்டி எப்படி இருக்கும் ப்ரோ, எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி உங்களுக்கு ஒசரமே இதுதான் சுராஜ். உங்களுக்கு ஒசரமே வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. இவன் வீட்டுக்கும் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கும் குறைஞ்சது 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நண்பா. சரி நமக்கும் எதுவும் வேலை இல்லையா, சரி எல்லோரும் எத்தனை பேர் வந்துருக்கோம் தெரியுமா? 3, 4, 5 பேர் வந்துருக்குறோம் இவங்க வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. சொன்ன மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சுராஜ் இல்லை, அதெல்லாம் மகேந்திரா ஜாண்டியர் தானே அதிகம். சுராஜ் இந்த அளவுக்கு வெடுக்குன்னு வேகமாக போகுதில்ல. அதெல்லாம் வண்டி ஃப்ரீயாக போகுது. ஒரு லோடு வாங்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எனக்கு இந்த வண்டி பிடிக்காது என்ன காரணம்னா இது ஒரு சவுண்ட் எனக்கு பிடிக்காதுன்னு அதுதான் பிரச்சனை. தொர்ன்னு இருக்கும். மித்தபடிக்கெலாம் அந்த வண்டி குறை சொல்கிற அளவுக்குலாம் இது இல்லை, அருமையாக இருக்கும். வேறு போகுது பாரு, அப்படி பேய் மாரி போகுது பாரு. இந்த அளவுக்கு கிட்ட போய் நம்ம வண்டியில் நான் கட் பண்ண வேணாம திரும்பாது. இதில் எப்படி திரும்புது பாரு. இப்போ இது ரொட்டேட்டில் ஒரு சால் ஓட்டி கலப்பையில் ஓட்டி ஒரு சால் பிடிச்சி ஓட்டுறதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தான் இந்த மண்ணெல்லாம் போட்டு நிறவுனதுனால ஒன்றும் தெரியல. நிறவுலாம் கொஞ்சம் நல்லா தெரியும்.
என்ன இங்கே நம்மனாச்சும் அப்பப்போ ரோடு ஏறண்டா கோவில். இவங்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் வெறும் காட்டு சைடு தான். இவங்க ஓடுற ஸ்பீல்டு எல்லாமே ரோட்டுக்கே போகாது. ஒன்றை மாதிரி ஆளுங்களும் கரெக்டான ஏரியா. ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஒன்றெல்லாம் நாம்ளே ராஜா நாம்ளே மந்திரிங்கிற மாதிரி. அவ்வளோதான் ஓட்டிட்டார். அவர் வேறு ஃபீல்டுக்கு போவாராட்டுக்குது. தெரியலையே, அவர் கிளம்பிட்டாராட்டுக்குது. நாம் இப்போ அப்படியே இதோட கிளம்ப வேண்டியதான். நாம் இதோட கிளம்ப வேண்டியதான். இதை பிடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? மழை வேறு வர மாதிரி இருக்குதுல்ல. அது வேறு பிளான் பண்ணிட்டாங்களா? அது எங்கே இருக்குது மரம்? யா போயிடுச்சா? இது ஓட்டிட்டோம், போகலாம். இந்த வண்டி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? ஓகேன்பா. அதே மாதிரி 855 வண்டி போச்சு. சரி, அது ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்காட்டி அதுக்கு மழை வர மாதிரி இருந்து போயிட்டாங்க. நாம் என்ன பண்ணுறது, வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இந்த சுராஜ் வண்டி வந்துச்சுனாவே, வீடியோ நம்மளுக்கு வந்துச்சுனாவே இங்கே தரிசித்து தான் ப்ரோ எடுப்போம். நம்ம ஏரியாவில் வந்து சுராஜ் வண்டிலாம் இல்லை. மகேந்திராவும் ஜாண்டியரும் தான் கொஞ்சம் ஆதிக்கம். சுராஜ் வண்டி ஃபேமிலியாக வச்சுக்கிறது யாருன்னா நம்ம தரிசித்து ஒன்று தான். 3-4 சுராஜ், ஒரு ஜாண்டியர் வச்சுருக்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கிறோம். ஓட்டுறதுக்கு ஓட்டி ஒரு 2 மணி நேரம் இந்த வண்டி ஓட்டி பழகிட்டீங்கன்னா நம்ம வண்டியை நம்ம ஓட்ட மாட்டோம். ஒரு டர்ன் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக போகும். இதில் என்ன ரேடியல் டயர் போட்டிருக்கிறாங்க. இன்னும் அருமையாக இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸு. ரேடியல் டயர்லாம் நார்மல் டயராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். நம்ம ஊரில் வரப்பு கட்டினா எங்கடா? நம்ம அது ஆம்பளம் சின்ன ஆம்புடா. அது அவங்களுக்கு நேருக்கு தெரியுது, கரெக்டாக ஓட்டுறாங்க. நம்மளதெல்லாம் பெரிய ஆம்பு. ஓகே நண்பா, இதில் யார் யார் சுராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சுராஜ் வந்து உங்கள் இந்த 744 SI இது மைலேஜ் என்ன தரும்? இவன் வந்து 4 லிட்டர் குடிக்குதுன்னு சொல்கிறாப்புல தரிசிட்டு. அவன் 2 பேருமே தான். உங்கள் ஏரியாவில் வந்து இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும்? சுராஜ் ஆதிக்கம் அதிகமாக இல்லை கம்மி? எங்கள் ஏரியாவில் ஜாண்டியர் மையந்திரன்னு சொல்கிறீங்களா? என்னென்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நண்பா. ஓரங்காரியாக கட்டிவிட்டு அந்த அளவு வரலாம். ஆமாம், சைலன்சர் அப்படி ஓடுது. இது ஒரு தாள் ஓட்டுவானா அப்படியே விட்டுருவானான்னு தெரில. ஒரு சால் ஓட்டணுமா? அவ்வளோதானா? அதுவும் ஓட்டணுமா? இப்படி மண்ணு தள்ளுறதெல்லாம் வரப்பே 6 அடி நவந்துரும்டா. டே வரப்பே 6 அடி நவ தெரில. தண்ணியே ஒட்டுக்கா போயிருந்தோம் கூட வளர்ச்சி ஓட்டுவாங்க. பரம் போடாது ஓட்டுறதே இல்லையாட்டுக்குது. பரம் போட்டு தான் அடிச்சு விட்டு நிறவறாங்க. நல்லா கலப்பையும் ஃபுல்லாக இறக்கி விட்டு தான் ஓட்டுறாப்புல பேர். கொஞ்சோடு தூக்கி பிடிக்கல. ஃபுல்லாக எவ்வளோ இறக்கணுமோ இறக்கி விட்டு தான் ஓட்டுறான். அது போட்டு போகுது. ஓகே, நம்ம சுராஜ் எப்படி போவோம், இது எப்படி இருக்கும், எல்லாம் மல்டி பர்பஸுக்கு சூட் ஆகுமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நிறையா நண்பர் இந்த சுராஜோட நண்பர்கள் நிறையா பேர் கேட்குறீங்க, சுராஜ் வண்டி எப்படி இருக்கும் ப்ரோ, எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி உங்களுக்கு ஒசரமே இதுதான் சுராஜ். உங்களுக்கு ஒசரமே வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. இவன் வீட்டுக்கும் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கும் குறைஞ்சது 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நண்பா. சரி, நமக்கும் எதுவும் வேலை இல்லையா, சரி எல்லோரும் எத்தனை பேர் வந்துருக்கோம் தெரியுமா? 3, 4, 5 பேர் வந்துருக்குறோம் இவங்க வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு.
சொன்ன மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சுராஜ் இல்லைல்ல, அதெல்லாம் மகேந்திரா ஜாண்டியர் தானே அதிகம். சுராஜ் இந்த அளவுக்கு வெடுக்குன்னு வேகமாக போகுதுல்ல, அதெல்லாம் வண்டி ஃப்ரீயாக போகுது, ஒரு லோடு வாங்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன எனக்கு இந்த வண்டி பிடிக்காது என்ன காரணம்னா, இது ஒரு சவுண்ட் எனக்கு பிடிக்காதுன்னு அதுதான் பிரச்சனை. தொர்னு இருக்கும். மித்தபடிக்கெலாம் அந்த வண்டி குறை சொல்கிற அளவுக்குலாம் இது இல்லை, அருமையாக இருக்கும். பாரு போகுது பாரு, அப்படி பேய் மாதிரி போகுது பாரு. இந்த அளவுக்கு கிட்ட போய் நம்ம வண்டியில் நான் கட் பண்ண வேணாம திரும்பாது. இதில் எப்படி திரும்புது பாரு. இப்போ இது ஒரு ரொட்டேட்டரில் ஒரு சால் ஓட்டி, கலப்பையில் ஓட்டி, ஒரு சால் பிடிச்சி ஓட்டுறதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, இப்படி தான். இந்த மண்ணெல்லாம் போட்டு நிறவுனதுனால ஒன்றும் தெரியல, நிறவுலாம் கொஞ்சம் நல்லா தெரியும். என்ன இங்கே நம்மனாச்சும் அப்பப்போ ரோடு ஏறண்டா கோகுல, இவங்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் வெறும் காட்டு சைடு தான். இவங்க ஓடுற ஸ்பீல்டு எல்லாமே ரோட்டுக்கே போகாது. ஒன்றை மாதிரி ஆளுங்களும் கரெக்டான ஏரியா, ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஒன்றெல்லாம் நாம்ளே ராஜா நாம்ளே மந்திரிங்கிற மாதிரி. அவ்வளோதான் ஓட்டிட்டார். அவர் வேறு ஃபீல்டுக்கு போவாராட்டுக்குது, தெரியலையே, அவர் கிளம்பிட்டாராட்டுக்குது. நாம் இப்போ அப்படியே இதோட கிளம்ப வேண்டியதான். நாம் இதோட கிளம்ப வேண்டியதான். இதை பிடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதா. வேறு என்ன பண்ணுறது, மழை வேறு வர மாதிரி இருக்குதுல்ல. அது வேறு பிளான் பண்ணிட்டாங்களா? அது எங்கே இருக்குதா மரம்? யா போயிடுச்சா? இது ஓட்டுட்டோம், போகலாம். இந்த வண்டி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம். ஓகேன்பா. அதே மாதிரி 855 வண்டி போச்சு. சரி, அது ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம், அதுக்காட்டி அதுக்கு மழை வர மாதிரி இருந்து போயிட்டாங்க. நாம் என்ன பண்ணுறது, வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இந்த சுராஜ் வண்டி வந்துச்சுனாவே, வீடியோ நம்மளுக்கு வந்துச்சுனாவே இங்கே தரிசித்து தான் ப்ரோ எடுப்போம். நம்ம ஏரியாவில் வந்து சுராஜ் வண்டிலாம் இல்லை, மகேந்திராவும் ஜாண்டியரும் தான் கொஞ்சம் ஆதிக்கம். சுராஜ் வண்டி ஃபேமிலியாக வச்சுக்கிறது யாருன்னா நம்ம தரிசித்து ஒன்று தான். 4 சுராஜ் ஒரு ஜாண்டியர் வச்சுருக்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கிறோம். ஏதோ இன்றைக்கினாச்சும் மழை வருமானு தெரில. மானம் வேறு மணி 3 மணிக்கே மோடம் போட்டுக்கிச்சு. பார்ப்போம் வருமா வராதான்னு. ஓகே நண்பா, அவ்வளோதான். சுராஜ் வீடியோ கேட்டீங்க. இதை பற்றி இது நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுலையுமே இல்லை ப்ரோ. பாசிட்டிவ் வேணால் எனக்கு தெரிஞ்சது ஸ்பீடு ஓவரு. பார்ட்டி கவர் பண்ணோம்னா தைரியமாக சுராஜ் எடுக்கலாம். 1 மணி நேரம் வேறு வண்டி ஓட்டுறது இது வந்து 3/4 மணி நேரத்தில் ஓட்டி வந்துடும். மற்றபடிக்கு நெகட்டிவ் எனக்கு எதுவும் தெரியல. டெம்பரேச்சர் இஷ்யூ இதெல்லாம் எப்படி நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், வண்டி எப்படி இருக்குன்னு. எடுக்கலான்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. வேறு அவனும் ஃபுல் டெப்த் கொடுத்து தான் ஓட்டுறான், மேலாவெலாம் ஓட்ட கிடையாது. எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சி தான் ப்ரோ ஓட்டிட்டுருக்கான். மேட்டுக்காடு இந்த அளவுக்கு ஓட்டுறாங்களா, அதே பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் வயக்காடு பற்றியே அழுத்தி ஓட்டுறதில்ல. ஆனால் டீசல் மைலேஜ் கூட நல்லா தான் சொல்கிறான், இன்னும் மோசம் இல்லை, அருமையான மைலேஜ்னு தான் சொல்கிறான். இது இப்போ ரொட்டாட்டில் ஒரு சால் ஓட்டி போட்டு கலப்பில் ஓட்டி போட்டாங்க. இன்னும் ஒரு மழை நல்லா கனமாக பெஞ்சால் தான் ப்ரோ எங்கள் ஏரியாவிலலாம் கள்ளப்பருப்பு கூட. உங்கள் ஏரியாவிலலாம் கள்ளப்பருப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி மலசமுத்திரத்துலேருந்து உள்ள ராமாவரம் சைடு இவர் இருக்கிற ஏரியா. இவர் கோட்டை இல்லை. இங்கெல்லாம் வந்தால் பருப்பு போட முடியுமா ப்ரோன்னா இங்கெல்லாம் யாரும் வந்து போட முடியாது. இவங்க போடுற காட்டெல்லாம் இவங்களை தவிர ஒரு புதுசாக ஒரு ஆள் கூட போட முடியாது. ஏன்னா இவங்க உழவு ஓட்டுற காட்டை இவங்க தான் போட்டாகணும். அதனால் வெளியூருக்காரருக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை நண்பா. அவள்தான் கடைசி சுட்டு ஓட்டுறான். நாமளும் அப்படியே பார்த்துட்டு ஊர் பக்கம் போக வேண்டியதான் நண்பா. இந்த வீடியோவில் என்ன நெகட்டிவ்
எது பாசிட்டிவ் எதாக இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வண்டியோட ஓனரும் நம்ம சேனலில் பார்ப்பாரு, அவரே கமெண்ட் சொல்லுவார். கமெண்டில் வந்து ஏதாச்சும் டவுட் கேட்டிங்கன்னா சொல்லுவார். எடுக்கிறதுனா எடுக்கலாம், இதை பற்றிலாம் ஒன்றும் மோசம் இல்லை, நல்ல வண்டி. ஏண்டா சிரிக்கிற? பக்கத்து வயல் போவானா வெளியே வந்துடுவானான்னு தெரியலையே. அந்த மூளை எவ்வளோ மல்லமாக மணி தள்ளுவானா தள்ளுறான். ஒரு வயல் கூட விட மாட்டேங்கிறான் ப்ரோ. ஒவ்வொரு சாலுக்கும் ஒவ்வொரு வயலுக்கும் மண் தள்ளுறாங்க. உங்கள் சைடெலாம் மூளைக்கெல்லாம் மண் தள்ளி ஓட்டுவீங்களா, இல்லை ஒரு மூளை வந்து ஓட்டுனீங்கன்னா துளியாக இருக்குமா? அது நம்ம நினப்பு அப்படி. எல்லா மூளையும் ஒரே மாதிரி மண் தள்ளினா தானே. ஒரு மூளைக்கு மண் தள்ளவும் 4 மூளைக்கு மண் தள்ளவும் எல்லாம் வண்டி ஓட்ட நினப்பு இருந்தா தான்டா. இப்போ போகுது பேர் போக இப்போ தான் தெரியுது. அவ்வளோதான் ஒரு சாலாக தான் இருக்கும். இன்னொரு வண்டி எங்கடா ஓடுது? இன்னொரு வண்டி எங்கே ஓடுது? இந்த வண்டி சவுண்டு அப்படி கேட்குது நமக்கு. மெத்தையில் இடிச்சு சவுண்டு கேட்குது. சரிப்பா போகலாம். ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டெக் நிமிஷம். எங்களுக்கு வேலை இல்லாதனால பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு. நம்ம மூளைக்கு மண்ணு கொண்டாந்து தள்ளி மலை மாதிரி குளிச்சு வச்சுட்டாங்க. ஓகே நண்பா, முடிஞ்சது.